பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏழாவது சூனியம் சம்பந்தமான கேள்வி. இந்த சூனியம் பற்றிய கேள்வி என்னன்னு சொன்னால், சூனியத்தை பற்றி சூனியம் உண்டா, சூனியத்தால தாக்கம் உண்டா, இதை எப்படி நம்பலாமா அப்படின்னு சொல்றது. இதுல நான் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். சூனியம் சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனை சுன்னாவையும் பேசக்கூடிய, குர்ஆனை சுன்னாவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த சகோதரர்களும் சூனியம் செய்யலாம், சூனியம் வைக்கலாம், சூனிய காரணத்திலே போகலாம், இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் என்று யாரும் சொல்றது இல்லை. ஒன்று. இரண்டாவது, சூனியக்காரன் புனிதமானவன், சூனியக்காரன் அல்லாஹ்வுக்கு சமம், அவன் நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி செய்யலாம் என்று யாருமே சொல்வதில்லை. இதெல்லாம் பொய்யாக பரத்தப்படுகின்ற செய்திகள். ஒரு ஆளு கையை இழுத்து வைக்கிறது, காலை பிடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை செய்யறதான பில்லி சூனியங்கிறீங்க. அதுல எல்லாரும் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த சூனியத்துக்கு தாக்கம் உண்டா இல்லையா? அந்த சூனியத்தால ஒருத்தர் சூனியம் செய்கிற நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி அதன் மூலம் பாதிப்பு ஏற்படலாமா, ஏற்படாதா? இதுதான் பிரச்சனை. இதை நம்புவதனால ஒருத்தன் சிறுக்குக்கு போக போறதும் இல்ல, குஃப்ருக்கு போக போறதும் இல்ல. அதை விட பெரிதை நாங்க நம்புறோம். எது? தஜ்ஜால் என்ன செய்யறான்? மழை பொழியனா மழை பொய்யும், இறந்தவனை உயிர் பேர் சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? உயிரோட வந்துருவான். தங்கம் பஞ்சபூமிய செழிப்பாக வளர செய்ய அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? வளர்ந்து விடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். தஜ்ஜால் அல்லாவா? இல்ல. ஆனா தஜ்ஜால் என்ன சொல்லுவான்? அல்லாஹ்னு சொல்லு. எந்த சூனியக்காரன் தன்னை அல்லாஹ்னு சொல்றானா, கடவுள் என்று சொல்றானா? இல்ல. தஜ்ஜால் என்ன சொல்றான்? தன்னை கடவுள் என்று சொல்லுவான். சொல்லிக்கொண்டே இவ்வளவும் செய்வான். அவன் நடக்குதா இல்லையா? அல்லாஹ் தால அந்த சான்ஸை கொடுத்திக்கிறானா இல்லையா? அப்படி கொடுத்ததுனால அதை நம்பினா நாங்க காஃபிரா? காஃபிர் இல்ல. தஜ்ஜால எப்படி நம்பினா காஃபிர்? அவனாத்தான் செய்யறான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம இதை செய்யறான் நம்பினா காஃபிர் இல்ல. தஜ்ஜால் அதை செய்யறான், அவனுக்கு அல்லாஹ் தால சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சுக்கிறான்? கொடுத்திக்கிறான் நினைச்சா காஃபிர் இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? உயிர்ப்பிச்சாரு. இறந்தவர்கள் உயிர்ப்பிச்சாரா இல்லையா? குர்ஆன்ல வருது, வஹில் மௌதா பிஇذن, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நான் உயிர்ப்பிக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்தார் நம்பினா காஃபிரா? இல்லை. அல்லாஹ் நாடி அவர் என்ன செஞ்சாரு? உயிர்ப்பித்தார். காஃபிர் இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாமே உயிர்ப்பித்தார் நம்பினா காஃபிர். அவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே அல்லாஹ் தஆலா நாடி ஒரு விஷயம் நடக்கிறது என்று நம்புவது பிழை இல்லை. இது எந்த வகையில என்ன செய்யாது? சிறுக்கு குஃப்ராகாது. இந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு ஆய்வு தான் எது? சூனியக்காரனுக்கும் சூனியக்காரனுடைய அந்த செயலுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் உண்டா? அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நாட்டம் உண்டு என்று சொன்னா நம்பிட்டு போகலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னா அது பிழை. இதுக்காக வேண்டி அவர்கள் காபிர்கள், அவர்களுக்கு பின்னால தொழலாது, மக்கா மதீனா இமாம்களை நம்புறாங்களே அவங்களுக்கு பின்னால தொழலாமான்ற லெவலுக்கு போறது இருக்குதே. இது என்னது? ஆராய்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு என்பதுதான் இது அர்த்தம். அல்லாஹ் மக்காவில் உள்ள இமாம்கள் எல்லாம் சூனியத்தை நம்புறாங்களே, அவங்களுக்கு பின்னால ஹஜ்ஜுக்கு போய் தொழலாமா, உம்ராவுக்கு போய் தொழலாமான்னு கேட்டா, அதனால சவுதியில உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுதியில உள்ள அந்த அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு, ஆமா சிறுக்கு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டா மறுத்தார்கள் என்று தெரிய வந்தால்தான் அவங்கள இந்த கணக்குல சேர்ப்போம். இல்லன்னா அந்த யூதர் சுட்டிக்காட்டுறதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் உள்ளவர்களாக அவர்களையும், அதே மாதிரி புகாரி முஸ்லிம் போன்ற இமாம்களை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம். அர்த்தம் அல்லாஹு அலம். எனவே சூனியம் சம்பந்தமாக குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சூனியத்துக்கு ஒரு தாக்கம் உண்டு, சூனியத்தால் என்ன செய்யலாம், அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்ற கூடிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. இதைத்தான் நாங்க நம்புறோம். இதை தவிர வேற எந்த மேலதிகமான நம்பிக்கை எனது அதில் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அலம். இது சம்பந்தமாக நீங்க பார்க்கணுமாக இருந்தா உங்களுக்கு நிறைய செய்திகள் நான் என்ன செய்யலாம், உங்களுக்கு சொல்லலாம், பேசிக்கிறோம். அது பாருங்க. அதுக்கு பிறகு நடந்த என்னது நிறைய விளக்கங்கள், வாத பிரதிவாதங்கள்லாம் நிறைய பேசிக்கிறோம். பாருங்க. எல்லா